எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு குயிக் ஸ்நாக்ஸ் தாங்க. அரிசி மாவில் சிப்ஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அரிசி சிப்ஸுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு அரிசி மாவு 1 கப் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி, 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, சீரகத்தூள், மிளகாய்த்தூள். இப்போ இந்த பொருள் எல்லாம் பயன்படுத்தி அரிசி சிப்ஸ் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பேன் எடுத்து வச்சிருங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ 1 கப்புனா 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம அரிசி மாவு இருக்குல்லையே அதை சேர்த்து நல்லா கிளறுவோம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அரிசி மாவை சேர்த்துடலாம். எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா 1 கப் அரிசி மாவு, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. எண்ணெய் எதுக்கு ஊற்றணும் அப்படின்னா அரிசி பொழு பொழுன்னு, அரிசி மாவு நல்லா பொழு பொழுன்னு வரும். அதுக்காண்டி தான். பாருங்கள், டக்குன்னு தண்ணியை ஃபுல்லாக உறிஞ்சிச்சு பார்த்தீங்களா? இதை அந்த சூட்டுலேயே நம்ம ஃபுல்லாக அரிசி மாவை அப்படியே நல்லா கிளறி விடுவோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா இது பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயத்தூள், சீரகத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ எதுக்கு சீரகத்தூள் சேர்த்தோம் அப்படின்னா அந்த வாசத்துக்காண்டி சீரகத்தூள் சேர்த்தோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா இதாயிடுச்சு. இது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது கையால் நல்லா பிசையணும். கொஞ்ச நேரம் இது ஆறட்டும். இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. லேசான சூடாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது என்னென்னா சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்க்க போகணும். தேய்ச்சிட்டு கொஞ்சம் ஸ்கொயர் மாதிரி வெட்டிக்கலாம். இப்போ சப்பாத்தி கட்டையில் அரிசி மாவை கொஞ்சம் இது பண்ணி விடுங்க, ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இப்போ என்னென்னா இந்த அரிசி மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, இதை இப்படி வச்சுக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிட்டு இதை நல்லா தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் தடிமனாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இப்போ நான் பீஸா கட்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் கத்தி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. இதெல்லாம் அடுத்த இது தேய்க்கும் போது அதோட அந்த மாவோடு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ இதை 3 பீஸாக இது பண்ணிக்கோங்க. 3 இதாக பண்ணிவிட்டு
இதை வந்து உங்கள் இதுக்கு தக்கனதான் எப்படி வேணுமோ. நான் இன்றைக்கி வந்து டைமண்ட் ஷேப்பில், ஸ்கொயர் ஷேப்பில் அந்த மாதிரி பண்ண போகிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணி கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க. இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த மாதிரி. சரி, இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எண்ணெய் பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. இது நல்லா சூடானோன்னே நம்ம இந்த எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சிப்ஸு, அதை போட்டு தரலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒன்றுன்னா போட்டு எடுத்துடலாம். சீக்கிரமாகவே பொரிஞ்சிரும். சீக்கிரமாக ஒரு ஸ்நாக்ஸு, ஈவினிங் ஸ்நாக்ஸு. ஒரு கப்பு அரிசி மாவு இருந்தால் போதும், டக்குன்னு பண்ணிடலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸு. டீ கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இது செஞ்சு ஒரு டைட்டான ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் செஞ்சு வச்சுக்கோங்க. 2-3 நாள் நல்லா இருக்கும். நல்லா கலர் மாறினோன்னு எடுத்துருங்க. ஒரு மாதிரி லைட் கோல்டன் கலரில் வரும், அப்போ எடுத்துடலாம். ஓரளவுக்கு கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மிளகாத்தூள், அதை வந்து மேலாப்பில் இப்படி தூவி விடுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான், அதை அப்படியே தூவி விடுங்க. இப்போது இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு நான் காட்டுறேன். நம்மளோட சுவையான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டீ கூட செமையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்கும். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸு. செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.